அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இந்த வீடியோட டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்ட்டு. போயா M1 அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். காய்ஸ், இதான் பாக்ஸ். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குது, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸை சைடில் வச்சுருவோம். அடுத்து இது ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். இப்போ இந்த பவுச் உள்ள என்னென்ன இருக்குது, ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மைக்ரோஃபோன். ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா வச்சு கொடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஃபோன் வாங்க நான் முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், அவுட் சைட் ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோஃபோனை நம்ம கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆடியோவோட எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த மைக்ரோஃபோனை வாங்கினேன். ஸோ இதை சைடில் வச்சுருவோம். அடுத்து இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குது. ஸோ இப்போ இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா செல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணி, ஸோ இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி இது உள்ள செல்லை இன்சர்ட் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மைக்கை வச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு கீழே தெரியணும் இந்த பட்டனை, இல்லை கேமராவில் பண்ணுறோன்னா மேலே தள்ளி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிளிப் கொடுத்துருக்காங்க, காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க, விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின் மூலமாக தான் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணுன்னா, அதாவது இந்த பின்னை இது உள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம இதோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படியோ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஸோ இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். அடுத்து இதை மாட்டுவோம். ஸோ இப்படி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், மாட்டாயிடும். ஸோ மைக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது உள்ள செல்லை போட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங்க்கு. இப்போது அந்த போயா M1 ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் மைக் போடலை, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த மைக் போட்டதுக்கப்புறம் அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் மைக் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ உங்கள் வீடியோஸோட ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு நல்ல மைக்ரோஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. சரி, இந்த போயா M1 வாங்கணும்னு நினச்சி வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் எப்பயுமே ஒரு டெக் கேஜெட் அல்லது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணோன்னா அதோட ரிவ்யூவை 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இந்த போயா M1 ப்ரோஸ் என்னென்ன, கான்ஸ் என்னென்ன, இதை வாங்கலாமா, இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ ரொம்ப குயிக்காக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த போயா M1 அன்பாக்சிங்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, போயா M1 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்ட் உறவினர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.